பிஜேபியை பாண்டியன் சார், இதுல நம்ம எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த சபதம் அல்லது இந்த சவால் எடுபடுமா? மீண்டும் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும், 14 நிமிஷம்லாம் கொடுத்தீங்க பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ வேண்டியில்லை, 10 நிமிஷம் போதும், குறுக்கீடு இல்லாமல் 10 நிமிஷம் தான் போதும். நான் குறைச்சிக்கிறேன் எங்களுக்கு மட்டும் குறுக்கிட்டீங்க, அவர் குறுக்கிட நான் குறுக்கிடவே இல்லை. நான் வந்து நான் சுமன் கவிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு இதுதான் சொன்ன ஒழிய நான் குறுக்கிடவே இல்லை. இப்போ எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். ப்ளஸ் என்னுடைய ஆர்குமெண்ட்டையும் நான் சொல்லிடுறேன். 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓபிஎஸ் விஷயத்தை சொல்கிறேன். மோடியா லேடியா அப்படின்னு 2014 கேட்டு ஜெயலலிதாவில் வளர்க்கப்பட்ட ஓபிஎஸ் அதோட நிப்பாட்டிக்கிறேன் அந்த ஒரு வரியோட. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுக்கு ஒரு பதில், நல்ல பதில். அடுத்தது இதுக்கப்புறம் 16க்கு அப்புறம் ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் பிஜேபி அப்பயே எடுத்துருச்சு ஏடிஎம்கே. அதுக்கு ஏற்கனவே நம்ம பல தடவை பேசியிருக்கோம். செப்டம்பர் 22 ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனதுலேருந்து, ஓபிஎஸ்ஸை இரவில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கினதுலேருந்து, அன்னைக்கு வெங்கையா நாயுடு வந்து ராத்திரி 1 மணிக்கு உட்கார்ந்துருந்ததுலேருந்து, சசிகலா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு கொடுத்துட்டு கவர்னர் வந்து வித்யாசாகர் ஓடுனது வர பல விஷயத்தில் பிஜேபி தான் இருக்குது. எந்த இடத்துலையும் மாற்றம் இல்லை. இன்றைக்கி வர இருக்குது. 2021க்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அதிமுக வந்து பிஜேபி எதிர்த்தது. திருப்பி வந்து முடியாமல் ஒரு வருஷத்துக்கு முந்தி, இப்போ ஏப்ரல் 11 வந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஆகிடும். ஏடிஎம்கேயும் அமித்ஷாவும் போட்ட இதுக்கு அலையன்ஸ் போட்ட ஏடிஎம்கேல அதுக்கு முந்தி எல்லாரும் போயஸ் கார்டனுக்கு வந்தாங்க அலையன்ஸ் பேசுகிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் டெல்லிக்கு போக வேண்டிய நிலைமையில் அதிமுக கொண்டு வச்சுருக்காங்கிறத மட்டும் அதிமுகவோட விஷயத்தை வச்சுக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்க பீகார் விஷயத்தில் இவர் நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்ததோ அதுதான் எடப்பாடிங்கிறத கிட்டத்தட்ட எல்லாரும் சேர்ந்து புரிய வச்சிருக்காங்க. நமக்கு நம்ம சந்தோஷமா அதை வந்து இதில் ஒரு விஷயம் சார், பாஜக உள்ள வந்துடும், பாஜக வீழ்த்தணும், பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா இல்ல சார் மக்களுக்கு சலிப்பு வந்துடாது சார். இல்ல சார், அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் புள்ளி விவரமே தர்றேன். 2024 இவங்க 2 பேரும் சொன்ன புள்ளி விவரப்படி 18 புள்ளி சொச்சம் 18னே வச்சுக்கோம், இல்லை 19 வச்சுங்க. மிச்சம் 81% தமிழ்நாட்டில் 2024 இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு 82%, 81ன்னு வச்சுக்க. நீங்கள் ஒன்றும் குறைச்சல 81% மக்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசை எதிர்த்து, அது பிஜேபிங்கிறதே கிடையாது. 1938 ஆரம்பித்து எல்லா இதுலேயும் நீதி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து காலத்திலேருந்து ஒன்றிய அரசை சட்ட, அதாவது சார் சொன்னார் 144 வந்து சென்ட்ரலில் இருக்குன்னு. அப்போ யாரை எதிர்ப்பாங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது சார், திமுகவே கிடையாது. 2024 மக்களவை தேர்தலை எடுத்துக்கலாம் சார். 2024 மக்களவை தேர்தலில் 2% வாக்கு வங்கியை அதிமுக உயர்த்தி காட்டியிருக்குது. பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது. திமுகவுடைய வாக்கு வங்கி என்ன சார்? பிஜேபியோட வாக்கு வங்கி இவங்க 2 பேர் சொன்னதுலேயும் நான் வேறு அது வேறங்க சார். நான் திமுகவுடைய வாக்கு வங்கி 2024 மக்களவை தேர்தலில் உயர்ந்து இருக்கிறதா இறங்கி இருக்குதா சார்? 40 தொகுதியில் போட்டிட்டு இருக்கு. அதே வேண்டியல சார், 45% என்னமோ இருக்குல்ல சார், 45 புள்ளி இருக்குல்ல, அதில் எந்த மாற்றமும் கிடையாதுல்ல, கரெக்டுங்களா? இப்போ 55% ஆக போகுது இல்லை, இப்போ ஆகும் ஆகலைங்க சார், குறைஞ்சிருக்குதா கூடி இருக்குதா? 2024 எத்தனை தொகுதியில போட்டுட்டாங்க சார்? பாஜக எத்தனை தொகுதியில போட்டிட்டுச்சு, திமுக எத்தனை தொகுதியில போட்டுச்சு? கம்மியா கூட இருக்கு சார். டோட்டலா உயர்ந்திருக்குதா? வெற்றி பெற்றிருக்குது யார் சார்? வெற்றி பெற்றது யாரு? வாக்கு வங்கி ரொம்ப முக்கியம். அதை வச்சு என்ன சார்? அது சீமான் கூட தான். இந்தியாவோட எலெக்ஷன் வந்து இப்ப நாளைக்கே வந்து சீமான் வந்து 40% ஓட்டு 40 எம்பி வாங்கிட்டாங்களா இல்லையா சார்? 14ல் திமுக தோல்வி சார் எம்பியில், ஜெயலலிதா 38 சார். அடுத்ததில் 19ல் எம்பியில் 39 சார் திமுக, ஒரு சீட்டு தேனி தோற்று போச்சு சார். அப்போ பிஜேபி 14ல் 2 சீட்டு சார். இப்போ 40ல் 24ல் நீங்கள் டேட்டா இல்லை சார், நீங்கள் டேட்டா ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பீங்க. 2021ல் திமுக கிட்ட ஆட்சியை அதிமுக இழந்ததற்கான வாக்கு வங்கி எவ்வளோ சார் இருந்துச்சு? எத்தனை பர்சன்டேஜில் வாக்கு இழந்தாங்க, ஆட்சியை இழந்தாங்க அதிமுக? 6% சார். 5 லட்சம் வாக்கு இல்ல 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 2% இல்ல இல்ல 2 லட்சம் வாக்குக்கு கீழ வெறும் 2 லட்சம் வாக்கு இல்ல 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 அவர் சார் சொல்றது அங்க தான் ரொம்ப முக்கியம். இல்ல 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 2021ல வெறும் 2 லட்சம் வாக்குகள்ல தான் ஆட்சி இழக்குறாங்க. இல்ல இல்ல வாக்கு வங்கி சரியுதுன்னா அந்த கால்குலேஷன் பாஜக எதிர்ப்பு இல்லன்ற ஒரு புள்ளி வந்துருது இல்ல? இல்ல அதுல ஒரு கரெக்ஷன். நீங்க வந்து அதிமுகவும் திமுகவும் மட்டும் எடுத்துக்கிட்டு சார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தை.
இல்ல நான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கூட்டணி, ஏன்னா எல்லாத்தையும் சேர்க்கிறேன். 2021 எவ்வளவு பர்சன்டேஜ் சார்? வெறும் 1,98,381 ஓட்டே வாக்கு. ஓட்டே சொல்லாதீங்க சார். பர்சன்டேஜ் 1% கூட கிடையாது. இல்ல சார், பர்சன்டேஜ் less than 1% நீங்க winning திருப்பி margin. அதே சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேக்குறேன் என்ன சார் இது வம்பா இருக்கு? நீங்க கூட்டணி கட்சின்னு நான் சொல்றேன். இல்ல சார், மொத்த நீங்க பர்சன்டேஜ் சொல்லுங்க. கூட்டணி பாரதிய ஜனதாவை எடுக்கும்போது கூட்டணி எடுக்கிறீங்க. இல்ல. திமுக எடுக்கும்போது அதே கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற அதுதான் சார். 43 தொகுதியினுடைய வெற்றி மார்ஜின் 1,98,381 சார், இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. 21 எம்எல்ஏ எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணி எவ்வளவு, அது பிஜேபியோட சேர்த்து திமுக கூட்டணி பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது நீங்க விக்டரி மார்ஜின் சார், winning margin தான் நான் கேக்குறேன். அது சார், நான் என்ன கேக்குறேன்னா, difference இல்ல. 2 எலெக்ஷன்ல பாஜக எதிர்ப்பு மிக கடுமையாக திமுக முன்வைக்குது. 2021 2024 ரெண்டு தேர்தலையும் 2021ல வின்னிங் மார்ஜினே 2 லட்சத்து சில்லற வாக்குகள் தான். 2024லயும் வின்னிங் மார்ஜின்ல பாஜகவை விட பாஜகவுடைய வாக்கு வங்கி கூட்டணியை விட்டு வெளியில வந்து சார் தமிழ்நாட்டை காப்பாத்திடலாம் சார். சிம்பிளா சொல்றேன். நீங்க வளர்க்கறது யாருன்னு பேசிட்டு இருக்கீங்க. திமுக வளர்க்குது. இந்த அதாவது அதிமுக எதிர்ப்புன்ற வாக்கு வங்கி உதவுமா உதவாதா? அதுதான் சார். பாஜக அதிமுகவோடு இணைந்திருப்பதனால தான் பிரச்சனை. நான் மறுபடியும் சொல்றேன் இந்த விஷயத்துல. ஏங்க ஒருத்தரை பேசி கொரோனா வந்துரும் சொல்றதுனால கொரோனா வர்றது இல்ல. யார் ஒருத்தர் கொரோனா வச்சுக்கிட்டு ஊரா தூக்கிட்டு அலைகிறாரோ அவர் தான் கொரோனாவை பரப்புறாரு. அதிமுக கொரோனாவை பரப்புகிறது, அதனால் கொரோனா வளருது. அதே மாதிரி பாஜகவை தூக்கி சுமந்து வளர்த்து கொண்டு வந்ததில் பெருமை அதிமுக உண்டு. உங்களுக்கு புரியணுங்களா சார்? புரியணுங்களா சார்? சார், இது வந்து இப்ப வரல சார். இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி எதிர்ப்புங்கிறத தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் முதல்வர் ஸ்டாலின், திமுக. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. இப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க 2 பேருக்கும் வைக்கிறேன். அவங்க நான் முடிச்ச பிறகு பதில் சொல்லட்டும். சாரையா வடநாட்டிலேருந்து குறிப்பாக டபுள் இன்ஜின் சர்க்காரில் ஆளுற மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு 10,000லேருந்து 15,000த்துக்கு வேலை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சார் காரணம்? இதுக்கு மட்டும் இப்போ நான் சொன்ன பிறகு எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியா சொல்லுங்க. அது வந்து நீங்க வந்து நிதிஷ்குமார் கேட்கணும் சார். பாஜக கிட்ட எப்படி சார் கேட்பீங்க சார்? 20 மாநிலத்தில் ஆளுதுன்னு ஒரு தடவை சார் பெருமையா சொன்னாரு. நான் கேக்குறது 10,000 ரூபாய்க்கு சார், 10,000 ரூபாய்க்கு. இந்த புள்ளியில நீங்க உத்தரப்பிரதேசத்திலிருந்து வராங்க அப்படின்னா கூட நீங்க பாஜகவுடைய மாடல் ஃபெயிலியர், குஜராத்ல இருந்து வராங்க பாஜகவுடைய மாடல் ஃபெயிலியர். நான் கேட்கறது பாஜக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியை முதலமைச்சர் கட்டுறாரு அப்படின்னா அந்த புள்ளி எடுபடலன்றதுதான் 2021 தேர்தலுடைய முடிவுகளும் 24 தேர்தலுடைய ரிசல்ட்டும் காட்டுது இல்லையா? 24 ரிசல்ட் நான் சொல்றேன். இவங்க பிஜேபி வளர்ந்துருக்குங்கிறது இவங்க 2 பேரும் சொல்றது பொய்ன்னு சொல்லி நான் சொல்றேன். இப்ப ஓட்டு போட்டவங்க போய் ஆமா இருக்கு நான் சொல்றேன் சார். 2014ல ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் சார், பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி தலைவர் சார். 2 சீட்டு கன்னியாகுமரியும் நாகர்கோயிலும் தருமபுரியும் ஜெயிக்குது சார் கூட்டணியில். அன்புமணியும் அங்கே அவரும் ஜெயிக்கிறாங்க 2 சீட்டு. அப்போ 18.80% சார் கூட்டணியில், பிஜேபி கூட்டணியில். கரெக்டுங்களா? அப்போ அதிமுக ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர், 2024 ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர். பிஜேபி அதிமுக கூட்டணி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, கூட்டணி கிடையாது 24. அப்போ 18.28% சார். பிஜேபி தாமரையில் நின்னது மட்டும் 11 சொச்சம். கரெக்டு சார். அதில் 4 பேர் சேர்ந்து 9 லட்சத்தி சொச்சம் ஓட்டு சார். 9,17,000 சொச்சம் ஓட்டு. யார்? பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாயன், அப்புறம் ஏசி சண்முகம். 4 பேர் சேர்ந்து 9,17,000. அது 2% வச்சுக்கலாமா சார்? 2க்கு மேலே இதனால் 2% வச்சுக்கிறேன். அப்போ அதை கழிச்சிங்கன்னா 9% சார். 9%ல பிஜேபி 3% கழிச்சிருங்க சார். 6% மிச்சம் இருக்கு பாத்தீங்களா? அதை தான் இவங்க பிஜேபி ஓட்டுன்னு சொல்றாங்க. இருக்கட்டும் சார். இருங்க அங்கதான் நான் சொல்லிடுறேன். இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல ஒரே நிமிஷம் பிரிச்சு பாக்குறீங்க. இல்ல ஒரு நிமிஷம். அதுல ஓபிஎஸ் ஓட்டு இருக்கு, தினகரன் ஓட்டு இருக்கு, இந்த 4 பேரோட ஓட்டு இருக்கு, மிச்ச கட்சி ஓட்டு இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் நீங்க பிஜேபி கணக்குல ஏத்துவீங்களா? ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறேனே? ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும். நாடாளுமன்ற தேர்தல் வச்சுக்கிட்டா கூட நீங்க சொல்ற மாதிரி அதே ஏசி சண்முகம் அல்லது ஜான் பாண்டியன் அல்லது வந்து மத்த சம்திங் வச்சுனா கூடமே 2024ல உதயசூரியன் சின்னத்துல தானே சிலர் போட்டிட்டாங்க சார். நான் தப்பவே சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி அந்த வாக்கு வங்கி யார்கிட்ட வைப்பீங்க? அதுதான் இது நானும் வைக்க முடியாது, சாகர 2 பேரும் வைக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். இந்த 6% ஓட்டுக்கு நான் வந்து பிஜேபி இல்லன்னு சொல்லல. பிரிச்சு பார்க்க தேவையில்லை. இல்ல பிஜேபி இல்லன்னு சொல்லல. ஒரே ஓட்டாவே வச்சுக்கீங்க சார் நீங்க. சார் நான் பிஜேபி இல்லன்னு சொல்லாது. அது பிஜேபியா கூட இருக்கலாம், வளர்ந்திருக்கலாம். ஆனா அது சொல்ல முடியாதுங்கறத என் பாயிண்ட்.
இல்ல எந்த ஒரு BJP வளர்ந்தா சொல்ல கட்சிக்குமே முடியாது. எந்த ஒரு கட்சிக்குமே தேர்தலினுடைய அடிப்படையில அந்த சின்னத்துல நின்னு வாங்கக்கூடிய அத்தனை வாக்கும் அந்த கட்சியை சார்ந்தது. ஆமா. இதுல வந்து அங்க மாமன் சார், நின்னாரு, அது இங்க ஒப்பிட்டு மச்சான் தானே சார் நின்னாருங்கிற வராங்க. கதையெல்லாம் இல்ல. இப்ப வாங்க சின்னம் வாங்கக்கூடிய வாக்கு இப்ப 26 வாங்க. இப்ப நீங்க வந்து இப்ப எல்லாம் சேர்ந்தா இவர் அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனாரு, 40% சொன்னாரு. அதாவது 20 + 18 + 1 21 அந்த மாதிரி கூட்டி 40% சொல்லிட்டாரு. வாங்குவீங்களா? இப்ப 30% மேல வாங்க முடியாது சார். அங்கதான் சார் ஒரு விஷயம். பாமகவுடைய வாக்கு வங்கி எவ்வளவு சார்? பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு வங்கி கடைசி தேர்தலில் 16ல் தனியார் நின்னதில் 5.37 சார். 5.3. பாஜகவுடைய கடைசி எலெக்ஷனுடைய வாக்கு வங்கி எவ்வளோ? 18+. இல்ல அங்கதான் அங்க போக கூடாது நீங்க. அத நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க. ஆனா அவங்களுக்குள்ள தானே இருக்காங்க. ஜான் பாண்டியனோ அல்லது வந்து அந்த ஓட்டை நீங்க சொல்ல முடியாதுன்ற நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது சார். அது ரிசல்ட் வந்துருச்சு சார். அவங்க வந்து ஒத்துக்கறாங்க வெதர் ரைட் ஆர் ராங். அவங்க ஒத்துக்கிட்டு தான் அந்த சிம்பிள்குள்ள வராங்க. அப்ப நீங்க அந்த பாஜகக்குள்ள தான் வைக்கணும். அப்படி எப்படி சார் வைக்க முடியும்? கேக்குறது ரொம்ப எளிமையான கேள்வி சார். அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கிறது திமுக, அதற்கு அடுத்து அதிமுக, அதற்கு அடுத்து இன்னைக்கு சினாரியோக்குள்ள பாஜக 3. அடுத்து வர்றதுல வந்து என்ன நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வரலாம், பாமக வரலாம். அப்போ முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய 3 கட்சிகள் ஒரு அணியில இருக்குது. 2 கட்சிகள் திமுகவும் காங்கிரஸ் மட்டும் ஒரு அணியில இருக்குன்னா இந்த 3 அணி தானே ஜெயிக்கும். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்கு. இல்ல அது 8.2% இருக்காங்க. அவங்களை எப்படி நீங்க விட முடியும்? அதுவும் வாக்கு வங்கி பிரிக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னாடியும் கூட்டணி ரீதியா பேசுறேன். இல்ல நீங்க அந்த கட்சியில ஓகே நீங்க கூட்டணி ரீதியா பேசுறீங்க. முதல் சீட்டுக்கு வரணும்னா முதல் 5 கூட்டணி வச்சுக்கிட்டா அதிக வாக்கு வங்கி வச்சிருக்குது முதல் 3 கூட்டணி என்டிஏக்குள்ள இருக்குது. என்டிஏக்குள்ள எங்க இருக்கு? 3. ஆமா சார். பாமக, அதிமுக, பாஜக இல்லன்றன நீங்க அங்க சேக்கறீங்க சார். இன்னைக்கு அவங்க வெளியில போலங்க சார். சார் இருக்காங்க சார். ஏசி சண்முகமோ பாரிவேந்தரோ அல்லது ஜான் பாண்டியனோ வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க வாக்கு வங்கி பிரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். வடிவேல் தான் சொல்லிட்டு இல்ல சார். அதுவே பஞ்சாயத்துல வடிவேல் சொல்ற மாதிரி அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? அந்த ஓட்டு அதுக்கு தானே சார். அவங்க சார் இப்ப நான் சொல்றேன் சார். சார் அவங்க போயிட்டாங்கன்னா அது வாக்கு வங்கி அவங்களோடது நீங்க ஆர்கியூ பண்ணலாம் சார். அவங்க இன்னமும் டில் தி டே அவங்க என்டிஏக்குள்ள சார் 2024ல இருந்த ஓபிஎஸ் தான் இந்த பக்கம் வந்துட்டாரு. 2024 அதிமுக இருந்த தேமுதிக இந்த பக்கம் வந்துருச்சு. அங்க ஒரு ஓட்டு போனுச்சுனா இங்க 2 ஓட்டு அவங்க வரும்போது நான் தேமுதிகன்னு கூட்டணின்னு பேசல சார். அதிமுக மட்டும் தான் பேசுறேன் நானு. பாஜக மட்டும் தான் பேசுறேன். என்டிஏ கூட்டணியோட கட்சிகளோட வாக்கு இதுல ஏன் புரிஞ்சுக்கிறதுல இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு கேக்குறேன் நான். அதனால பிஜேபி வளர்ந்துச்சுன்னு சொல்றத இந்த வேலை ப்ரூவ் பண்ணட்டும், அப்புறமா பேசுவோம். நம்ம தனியா நின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம அப்படி கேட்க முடியாது. கார்ப்பரேஷன்ல 12% ஓட்டு வாங்கி. சரி, நான் பேசிக்கா சொல்ல வேண்டியது சொல்லல சார். இருக்கு சார், கோச்சிக்காதீங்க. பேசிக்கா சொல்ல வேண்டியது தமிழ்நாடுங்கிறது சார், முதல் அரசியல் சட்ட திருத்தம் வந்தது தமிழ்நாட்டினால. அது வந்து கட்சியே கிடையாது. அப்ப ஒரு சமுதாய இயக்கம் பெரியாரால போராடப்பட்டு வந்தது. எதுக்கு? 144 சார் சொன்ன 144 பிரிவுகளையும் ஒன்றிய அரசை வச்சுக்கிட்டு ஒன்னொன்று மொழி திணிப்புலேருந்து, ஆளுநர் திணிப்புலேருந்து, நீங்கள் வந்து இடியிலேருந்து, சிபிஐலேருந்து, இன்கம் டேக்ஸ்லேருந்து இவ்வளோ அதிகாரத்தையும் குவிச்சு அது வழியாக இவ்வளோ பெரிய மிரட்டி நீங்கள் பண்ணிட்டு அப்ப எதுக்காம என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டு மக்கள்? நான் ஸ்டாலின் இருக்கிறது செகண்டரி, ஸ்டாலின் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, அதுதான் முக்கியம். எடுபடாது அப்படிங்கிறது இதுல வந்து 60% இருக்கு. அது அதோட கூட வரும் அப்படிங்கிறத மட்டும் அதில் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 2-3 செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். ஊழல் பற்றி சொன்னார் சார். என்சிஆர்டி புக்கில் 8வது புக்கில் சோசியலில் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஊழல் பண்ணுதுன்னு சொல்லி இருந்து சுப்ரீம் கோர்ட் கண்டித்து உள்ள விஷயத்தை இவர் என்னவா பார்க்குறாருங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 21 எடுக்கணும். கொரோனா காரணத்தை சொல்லி தள்ளி போட்டிங்க. இன்னைய வரை அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கலை. இந்த வரப்போகிற இதில் வந்து செப்டம்பர்னு சொல்லியிருக்கீங்க. இதை கூட இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு 2011 எடுத்ததை வெளியிடலை. அப்போ ஒன்றிய அரசு என்ன செஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கொண்டாந்தது. அந்த தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் முடிவு பண்ணுது, திமுகவும் முடிவு பண்ணுது. இதுதான் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லை, அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், அதுக்கு விலை நிர்ணயிக்கிறதா இருக்கட்டும், அல்லது வரி பகிர்வாக இருக்கட்டும், அல்லது இங்கேருந்து நம்ம 2 லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து வரியாக கொடுக்குறோம். அங்கேருந்து நமக்கு 60,000 கோடி தான் வருது. ஒரு ரூபாய்க்கு 29 பைசாங்கிறது அதான் கணக்கு. அதனால் எந்த அடிப்படையிலையும் தமிழ்நாட்டு மக்கள் எந்த தேசிய கட்சியும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால எல்லா தேசிய கட்சியும் சுருங்கிட்டே வருது. 2024 பிஜேபி மைனாரிட்டி கவர்மெண்டாக இருக்கிறது காரணமும் அந்த கட்சி சுருங்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா லெவலுங்கிறதும். அதனாலதான் தமிழ்நாடு வந்து எப்போதும் எதுக்கும் அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் முதல்வர் ஸ்டாலின், அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் திமுக கூட்டணிங்கிறத மட்டும் மறந்துட வேணாம். அதுதான் நேற்று சொன்னார்.